வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பண பிரச்சனை அப்படின்னே சொல்லலாங்க. நம்மள பல பேர் எவ்வளவோ சுற்றியும் முத்தியும் கடன் வாங்கி வச்சுட்டு அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில் வரதுனே தெரியாது. ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்குவாங்க. இப்படி மாற்றி மாற்றி கடன் வாங்கி அவங்களுக்கு தீராத கடனாக இருக்கும். அதிலிருந்து அவங்களால சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் பல பேர் பார்த்திங்கன்னா, நாங்கள் நல்லா வேலைக்கு போகிறோம், தேவையான அளவு சம்பாதிக்கிறோம், ஆனால் எங்களால் சேமித்து வைக்க முடியல, காசு எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது போகிற வழியே தெரியலை, ஏதாவது ஒரு செலவு வந்துடுது. இப்படியே இருக்கும்போது எங்களுக்கு திடீர்னு ஒரு மருத்துவ செலவோ ஏதாவது ஒரு செலவு வரும்போது எங்களுக்கு பணம் இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்குங்க. இப்படி எல்லாருக்குமான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சின்ன வழிபாடால் அவ்வளவு பெரிய பிரச்சனையை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே நம்ம கடவுளுக்காக நம்ம பண்ணுற வழிபாடு. கடவுளை நினச்சி நம்ம இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டுக்குள்ள நேர்மறையான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அப்போ தன்னால் நமக்கு இருக்க பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். அதை நீங்களே உணர்வீங்க. அதனால் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். சரி, என்ன பண்ணலாம்? நம்மளோட பெரிய பிரச்சனைக்கு ஒரு எளிய தீர்வு, அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணி இல்லை எங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறவங்க வெள்ளை துணியாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு அதை மஞ்சளில் நனைச்சி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஜாதிக்காய் அதை போட்டுக்கோங்க. ஜாதிக்காய்க்கு மருத்துவ குணம் மட்டும் இல்லைங்க, ஏராளமான நம்ம லக்ஷ்மி தேவி தாயாரோட அனுகிரகமும் அந்த ஜாதிக்காயில் இருக்குது. ஜாதிக்காய் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாலே அது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பண்புடையதுங்க. அதனால் ஜாதிக்காய் 3 எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வீட்டில் ஏதாவது தங்கத்தாலான பொருள், சின்ன உங்களோட மூக்குத்தி இருந்தாலும் பரவாயில்ல, மூக்குத்தியை வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெள்ளியால் ஆன ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வச்சுக்கோங்க. கம்மலாக இருக்கலாம், மூக்குத்தியாக இருக்கலாம், வளையல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கலாம். இப்படி எங்களுக்கு தங்கம் வெள்ளியெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லைங்க, நாங்களே ஏற்கனவே கடன் பிரச்சனையில் அவதிப்பட்டுருக்கோம், எங்ககிட்ட எப்படி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 ஜாதிக்காயும் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் கூட வச்சுக்கோங்க. இதுவே போதுமானது. இல்லை எங்கள் வீட்டில் இருக்குது, இந்த மூக்குத்தி இருக்குது, கம்மல் இருக்குது அப்படிங்கிறவங்க, காயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம துணியில் வைக்க வேண்டிய பொருள், அதாவது மஞ்சள் துணியில் வைக்க வேண்டிய பொருள் 3 ஜாதிக்காய், ஒரு ரூபாய் நாணயம், வெள்ளியால் ஆன ஏதாவது ஒரு பொருள், அதே மாதிரி தங்கத்தால் ஆன ஒரு பொருள். இந்த நாளையும் வச்சுட்டு மஞ்சள் நூலால், அதாவது வெள்ளை நூலில் நீங்கள் மஞ்சள் நினச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நூலால் கட்டி வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை தாங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் இரவு 8 மணி 7 மணிக்கு கூட சுக்கிரஹோரை இருக்குது. பகல் ஃபுல்லாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் இரவு வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி சுக்கிரஹோரையில் நான் சொன்ன மாதிரி எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு அந்த மஞ்சள் துணியை முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்க உப்பு ஜாடி, இந்த பரிகாரம் பண்ணுறக்காக நீங்கள் தனியாக ஒரு உப்பு ஜாடி வாங்கினாலும் ரொம்பவே நல்லது. இல்லை அதெல்லாம் எங்களால் வாங்க முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்க உப்பு ஜாடியை நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அடியில் பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்சு வச்சுருக்க இந்த முடிச்சை வைக்கணும். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை இருக்கணும், அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சுக்கிரஹோரையில் நம்ம பூஜை அறையில் இந்த முடிச்சை வச்சு பூஜை பண்ணிக்கோங்க. நம்ம லக்ஷ்மி தேவி தாயாரை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். அவங்களோட மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லி வழிபாடு பண்ணிட்டு எங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்தரணும் அப்படின்னு லக்ஷ்மி தேவி தாயார்கிட்ட முறையிட்டுட்டு அடுத்ததான் இந்த முடிச்சை எடுத்து அந்த உப்பு ஜாடிக்குள்ளே அடியில் வச்சுருங்க. அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே உப்பை நிரப்பி உங்கள் வீட்டில் வச்சுருங்க. அந்த உப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த முடிச்சுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் உப்பை நிரப்பி வச்சுட்ருக்கலாம். இப்போ இப்படி நீங்கள் வச்சு முடிச்சுட்டு இதை எப்போ எடுக்கணும் அப்படின்னலாம் இல்லைங்க. நீங்கள் அந்த பொருள் நல்லா இருக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் மேலே உப்புகளை போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்து அந்த ஜாதிக்காய் இதெல்லாம் வேற வச்சு நீங்கள் மறுபடியும் பூஜை பண்ணி கூட உள்ளே வச்சுக்கலாம். இப்படி நம்ம வீட்டில் இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் கிடைக்கும். உங்கள் வீட்டில் கொஞ்ச நாள்லையே
உங்களோட கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதை நீங்களே உணர்வீங்க. உங்களோட வீட்லேயும் காசு சேமித்து வைப்பீங்க. கண்டிப்பாக இது நடக்குங்க. இந்த வழிபாடை நம்பிக்கையோடு பண்ணுங்க. லக்ஷ்மி தேவி தாயாரோட அனுகிரகத்தை பெற்று சந்தோஷமாக வாழுங்க.